உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு பூரியும் பூரிக்காகிய கறியும் வச்சு காட்ட போகிறேன். கூடுதலான சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் பூரியின் கறியும். பார்ப்போம் நாங்கள் எப்படி பூரியில் கறியும் செய்வதுன்னு சொல்லி வாங்கோ எப்படியா செய்வதுன்னு பார்ப்போம். பாருங்க, பூரிக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இதுக்குள்ள நான் ஆட்டா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல என்னென்னு சொல்லி சாஃப்டான மாவாக எடுக்கணும். நான் உங்கள்கிட்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி எடுக்கிறேன். நான் இதில் 2 சுண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டாமா. அதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் போட்டு குழைக்கிறதுக்கு பூரிக்கு. மற்றது கறி வைக்கிறதுக்கு இதில் உருளைக்கிழங்கு அவிச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். மற்ற இதில் ஒரு வெங்காயம் 7 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இதுக்கு தூள் போடுற இல்லை, இந்த பச்சை மிளகா உரைப்புத்தான் வரும். மற்றது கறிவேப்பமில் வச்சுருக்கிறேன். மற்றது தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மற்றது பாதி தக்காளி பழம். நீங்கள் விரும்பினா போடலாம் தக்காளி பழம். நான் போடுறேன் என்னென்னு சொன்னால் புளியோ தேசிக்காய் அப்படி ஒன்றும் விடுறேன். அதனாடி கொஞ்சம் புளிப்பு தன்மை இல்லையா இருக்கணும். பாதி தக்காளி பழம், உப்பு எடுத்து வச்சுருக்கேன், தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் என்னென்னா கறிக்கு போடுறதுக்கு. மற்றது பூரி உருட்டுறதுக்கு கொஞ்சம் மா எடுத்து வைக்கணும் நீங்கள் மற்றது பூரி பொரிக்கிறதுக்கு கறிக்கும் எண்ணெய் வச்சுருக்குறேன். இனி இப்போ இப்படி குழைப்பம் பண்ணி பார்ப்போம் வாங்கோ. இப்போ இதுக்குள்ளே உப்பை போட்டுட்டு அளவான உப்பை போட்டுட்டு நான் கணக்க போடுற உப்பு மற்றது இதுக்குள்ளே நெய்யையும் போட்டுட்டு வடிவதை கலந்து போட்டு நீங்கள் எப்போ குழைக்கும் போது எதுக்கும் குழைக்கும் போது தண்ணியை கணக்க விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை பச்சை தண்ணி தானே, சுடு தண்ணியில் பச்சை தண்ணியோட கொஞ்சம் கொஞ்சமாக குழைக்கணும். இப்போ குழைச்சாச்சு. நல்ல தண்ணியாயம் இல்லாமல் இறுக்கமாயம் இல்லாமல் ஒரு பதமத்துக்கு இப்போ இடிக்கப்பத்துக்கு நீங்கள் குழைப்பீங்களா அதே பதத்துக்கு எடுத்தீங்கன்னா நல்லது. ஆக தண்ணி என்றால் எண்ணெய் குடிக்க பார்க்கும். மற்றது பூரிக்கு 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் காணும். கணக்கு வச்சிங்கன்னு எண்ணெய் குடிக்கும். அதனாடி ஒரு 2 மணித்தியாலம் வைக்கலாம். 2 மணித்தியாலம் வச்சா காணும். இப்போ குழைச்சி போட்டு நான் என்ன செய்வேன், மேலே கொஞ்சம் நெய் பூசி விடப்பேன்டா காஞ்சி போடுதுண்டா காயாமல் இருக்கும். காயாமல் மூடி விடுவோம். இப்போ தட்டால் நான் மூடி விடுவேன். 2 மணி நேரத்துக்கு பிறகு சுடுவோம். கறி வைக்கிறது பாருங்க, சட்டி வச்சு எண்ணெய் சூடு வைட்டது. இதுக்குள்ள இப்போ நான் கடுகை போடுறேன், பெருஞ்சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடுகெல்லாம் படித்து வந்த பிறகு நான் இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பமிலையும் போட வேண்டாம். கணக்கு உளுந்து வெளியே விட்டிங்கன்னா அப்புறம் அங்கே கருகிடும் கறி வைக்க. இது கணக்கான பதம். இப்போ நான் பச்சை மிளகாயும் கருவேப்பமிலையும் போடுறேன். வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் வதங்கட்டும் பார்ப்போம். வெங்காயம் வதங்கிக்குது. நாங்கள் இந்த நேரத்தில் இப்போ தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தோட இந்த மஞ்சள் தூளையும் போடுறேன். போட்டு தேவையான உப்பையும் போடுறேன். கணக்க தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக நான் தக்காளி பழம் அவிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விடுவேன். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த வடிவாக மூடி விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. இப்போ தக்காளி அவிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் இந்த உருளைக்கிழங்க போடுறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறீங்கன்னு சொன்னால் கறி கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லா இருக்கும் பூரிக்கு. நீ ஒரு 3 நிமிஷம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி கொதிக்க விட்டுட்டு அடுப்பை குறைச்சி விட்டு மூடுவோமா. இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் விட்டு வடிவமைப்பில் அவிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி பதம் வரைக்கினா தான் கறி கொஞ்சம் தடவை போய் இறுக்கி வந்துடும். நீங்கள் விரும்பினா கிழங்க ஃபுல்லாகவே மசிச்சு விடலாம், இல்லைடா அப்படியே விடலாம். அப்புறம் கொஞ்சம் தடவை நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த பதம் ஓகேயாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உப்பு புளி காமம் அப்படி இருக்குண்டு உப்பெல்லாம் கணக்காக குழப்பு கூட போட்டால் நல்லா இருக்குது. ரெண்டா தூள் போடாதாடி நல்லா இருக்குது. நான் இப்படி ஓஃப் பண்ண போகிறோம் கறியை. நான் இப்போ 2 மணித்தியோட மாக்குள்ள வச்சு வச்சது. இப்போ நாங்கள் மாவி எடுத்து இப்போ பூரி உருட்ட போகிறேன். மாவை கொஞ்சம் தொட்டு போட்டு தான் நீங்கள் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக்கி நீங்கள் ஒரு ஆக பெருசாக கூட ஒரு கணக்கான உருண்டையாக இங்கே ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து முதல் உருட்டி 2-3 வச்சுட்டு ஒரு 3-4 உருட்டி வச்சு போட்டு தான் நீங்கள் உருட்டி போட்டு பொரிக்கணும். என்று சொன்னால் அடிக்கடி எடுக்க போட்டு கொண்டு இருக்கணும். இப்போ நான் வந்து உருட்ட போகிறேன் ஒரு கணக்கான சைஸாக. உருட்டும்போது கொஞ்சம் மாவை மேலே போட்டுட்டு ரெண்டா கீழே ஒட்டாது இந்த ஒர்க் டாப்பில். வடிவார் வட்டமான ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுக்கணும். நான் இப்போ கொஞ்சம் உருட்டி வச்சுட்டு தான் பொரிக்க போகிறேன். உருட்டியாச்சு பாருங்க, நான் இதை பொரிக்க போகிறேன். கொஞ்சம் மாவை போட்டு பார்த்தா அது மேலே வந்தால் எண்ணெய் இந்த பூரி சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி பதமாக இருக்குமென்று தான் நான் இப்போ பூரியை போடுறேன். நல்ல வடிவாக பொரிஞ்சிருக்கு. நான் இப்போ எடுக்கிறேன். இந்த பூரிக்கு மேலே இந்த தண்ணி எடுத்து வச்சிங்கன்னு சொன்னேன். பாருங்க வடிவாக பொங்கி வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் திருப்பி விட்டிங்கன்னு சொன்னேன் வெந்துடும். திரும்ப நாங்கள் கூட எடுக்கலாம். தண்ணீரும் போட தேவையில்லை, குயிக்காக பொரிஞ்சிடும். இப்போ பாருங்க பொரிஞ்சு வந்திருக்கு. அப்படிங்கிறது மற்றதையும் போட போகிறோம். இப்போ மெல்லமாக போட்டு போட்டு எடுக்கணும்.
பாருங்க பொங்கி எப்படி வந்திருக்கண்டு நல்ல வடிவாக மாவடிவாக குழைச்சி மெல்லமாக உருட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வரும். பாருங்க பூரி நல்ல வடிவாக வந்திருக்கு. பாருங்கோ இப்போ பூரியும் பூரிக்காகி உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. உண்மை நல்லா பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த நெய்யும் விட்டு தான் செய்தேன். கறியும் நல்லா இருக்குது, உரைப்பு நல்ல கணக்காக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. மற்றது என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜனிக்கு ரூபா. நன்றி, வணக்கம்.